அதற்கு பதில் சொல்ல முடியாத கோதண்டராமன், இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்கள் அமைப்புக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா? எவ்வளோ வேணும்னு சொல்லு, தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி பொதுமக்களுக்காகன்னு நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இத்தனை வருஷம் பிஸ்னஸ் வாழ்க்கையில் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். கோதண்டராமன் எரிச்சலுடன் பேச, இங்கே பாரு சாரு நமக்கு பணம் தர போகிறாராம். அப்படி உங்களால் எவ்வளோ பணம் தர முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் முகத்தில் எந்த மாறுதல்களும் இன்று கேட்க மற்றவர்களின் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. எத்தனை கோடி வேணும்னு சொல்லு, அடுத்த நிமிஷம் முன்னாடி தூக்கி போடுறோம். இந்த முறை கோதண்டராமனை முந்திக்கொண்டு செழியன் சொன்னான். அப்படின்னா நாங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் போல. இந்த பணத்தெல்லாம் நீங்கள் நேர்மையான வழியில் தான் சம்பாதிச்சிங்களா? அப்படி சம்பாதிச்சிருந்தா இப்படி தூக்கி எறிய மனசு வராதே இல்லவாணி என்று ஹரீஷ் கேட்க, ஆமாம் மாஸ்டர், உண்மையை சொல்லணும்னா இவனுங்களுக்கு நேர்மைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ட்ரக்ஸ் டீலிங், காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா சப்ளை, அது மட்டும் இல்லை பொண்ணுங்களை கடத்தி விற்கிறதுலேருந்து கிட்னியை திருடி விற்கிற வரைக்கும் இவனுங்க செய்யாத இல்லீகல் பிஸ்னஸே இல்லை. அதுவும் எங்களை வளர்த்த நரேந்திரன் ஃபேமிலியும் இவங்களும் சேர்ந்து செஞ்ச பல விஷயங்களை வெளியில் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. வாணி ஆவேசத்துடன் பேசினாள். வளர்த்த நன்றி கடனுக்காக இத்தனை நாள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தவள் இன்றைக்கு அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கிடைத்தவுடன் மனதில் பட்டதை பேசினாள். என்னமோ நீங்களாம் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்களும் அதில் கூட்டு கலவணிங்க தானே? கோதண்டராமன் முகத்தை சுருக்கியபடி கேட்டார். அது என்னமோ உண்மைதான், இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. ஆனால் நாங்கள் அதை ஒரு நாள் கூட முழு மனசோட செஞ்சதில்லை. இப்போது செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய எங்கள் மாஸ்டர் மூலமாக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இனிமேல் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அப்படி ஒரு மோசமான வாழ்க்கைக்கு திரும்பி போக மாட்டோம். உங்களுக்கும் அப்படி ஒரு சான்ஸ் தான் எங்கள் மாஸ்டர் தர நினைக்கிறாரு. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தப்பை உணர்ந்து திருந்திருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நேர்மையான வழியில் நடத்துகிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுதாகர் தெளிவாக எடுத்து கூற ஹரீஷும் மற்றவர்களும் அவனை பெருமையாக பார்த்தனர். எது திருந்தனுமா? கோடி கோடியாக லாபம் வர பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் என்ன தெருவில் பிச்சை எடுக்கணுமா? அப்புறம் என் பரம்பரை பெருமை என்ன ஆகிறது? அப்படி ஒரு அவசியம் வந்தால் அதை விட செத்து போகிறது எவ்வளவோ மேல். கோதண்டராமன் திடீரென ஆவேசமடைந்து கத்தினார். அப்படின்னா தப்பு பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான் உனக்கு பரம்பரை பெருமையா? பரம்பரை பெருமைன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? இதோ இங்கே இருக்கான புனித், ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கிறதுக்காக கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் என் கூட அனுப்பி வச்சார். அதுதான் நீ சொல்கிற பாரம்பரியம், பெருமை எல்லாமே. நீங்கள் பண்ணுற முள்ள மாதிரி தனத்துக்கு பேர் வேறு. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லை. முடிவாக என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் விட்டுட்டு திருந்தி ஒழுங்காக வாழ முடியுமா முடியாதா? ஹரீஷ் கடைசியாக கேட்க, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேற ஆளை பாரு என்றார் கோதண்டராமன். ஆமாம், இனி வேற ஆளை தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தான் உயிரோடு இருக்க போகிறது இல்லையே சொன்ன ஹரீஷ் ஸ்ரீதரையும் பாரியையும் பார்த்து கண்ணசைத்து விட்டு, நீ வா புனித், சின்ன பையன் இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று அவனை கூட்டிக் கொண்டு வெளியேற முயற்சித்தான். என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அப்படிலாம் செய்யாதீங்க அப்பா, சொல்லுப்பா. அடித்த போதையெல்லாம் தெளிந்ததால் செழியனுக்கு பயத்தில் வேர்த்து ஊற்றியது. நீ கவலைப்படாத தம்பி, ஆல்ரெடி ஃபுல் போதையில் இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பெருசாக வலிக்காது. ஆனால் இது வரைக்கும் நீ எத்தனை பொண்ணுங்களை சைக்கோத்தனமாக டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்ப. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கும். எப்படி பொண்ணுங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கி அவங்க வழிக்கு வந்தால் வேணுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டு ரெட் லைட் ஏரியாவில் விற்றுருவ. அதுவே தைரியமாக எதிர்த்து நின்னா டார்ச்சர் பண்ணி கொன்றுவ. அப்படிதானே? ஹரீஷ் நிதானமாக திரும்பி கேட்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று பயத்துடன் கேட்டான் செழியன். எல்லாம் தெரியும் தம்பி. பிஸ்னஸ் மேனுங்கிற போர்வையில் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு பயல்களையும் ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேன். அதில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது யார் தெரியுமா? நீயும் வீணா போன அப்பனும் தான். இந்த லட்சணத்தில் உனக்கு அக்ஷரா கேட்குதா என்றபடி அவனுடைய வயிற்றில் எட்டி உதைத்தான் ஹரீஷ். அம்மா! வலி தாங்க முடியாமல் செழியன் சுருண்டு விழ, அந்த பொண்ணுங்களும் இப்படி தான் கத்தியிருப்பாங்கல்ல, அப்போ கூட உனக்கு இரக்கம் வரல என்றபடி அவனை போட்டு புரட்டி எடுத்தான். மாஸ்டர் போதும் மாஸ்டர், இனி நாங்கள் பார்த்துக்கிறோம். பாரி அவனை பிடித்து இழுத்து சமாதானப்படுத்த ஹரீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாசம் அடைந்தான். நீ யாராக இருந்தாலும் ரொம்ப தப்பு பண்ணுற. எங்களுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. கோதண்டராமன் கத்த, அதை பற்றி நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. அடுத்து அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். நாங்கள் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கிறவங்க ரேடியன்ஸோட இணைஞ்சு அவங்களோட லைஃப்பை நிம்மதியாக வாழ்வாங்க. இல்லை நடம்பிடிக்கிறவங்க உங்களுக்கு துணையாக பின்னாடியே வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போங்க என்று அலட்சியமாக கூறினான் ஹரீஷ்.
அதற்குள் தன் ஆத்திரத்தை எல்லாம் திரட்டி பாரி கோதண்டராமனை ஒரு அறை விட அவருடைய பற்கள் கழண்டு விழுந்தது. பா, என்ன அடி! நிஜமாவே உனக்கு பழைய ஸ்ட்ராங் திரும்பி வந்துருச்சு போல. அப்போ என்னோட மெடிசன் நல்லா தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, நாளைக்கு ஃபுல்லாக நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஹரிஷ் சொல்ல பாரியும் மற்றவர்களும் சரி என தலையாட்டினார்கள். ஏ நில்லு, நீ அந்த ஹரிஷ் தானே? அப்போ நீ தான் ரேடியன்ஸோட தலைவனா? கோதண்டராமன் நம்ப முடியாத திகைப்புடன் கேட்க, பாரா, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்ட போல. நான் கூட சஸ்பென்ஸோடையே செத்து போயிருவியோன்னு நினச்சேன். சிரித்தபடி சொன்ன ஹரிஷ் தன் முகமுடியை கழட்ட, டே ராஸ்கல், நீதானா அது? என் அக்ஷராவை என்கிட்டருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சொல்லிக்கொண்டே செழியன் ஹரிஷ் மீது பாய போக அவனை தடுத்து நிறுத்திய ஸ்ரீதர் அவனுடைய முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டான். அதில் தடுமாறி கீழே விழுந்த செழியனின் அலறல் சத்தம் ஹரிஷும் புனித்தும் வெளியே வந்த பிறகும் கேட்டுக்கொண்டிருந்தது. வெளியே வந்த ஹரிஷ் அமைதியாக வானத்தை பார்த்தபடி கை கட்டி நிற்க, நாம் இப்படி செய்கிறது சரியா? அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நாம் பண்ணுறதுக்கு பேர் கொலை தானே என்றான் புனித். அவனை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரித்த ஹரிஷ், 4 பேருக்கு நல்லதுனா எதுவுமே தப்பில்லை என்று கமல் மாடுலேஷனில் பேசினான். சும்மா விளையாடாத ஹரிஷ், இப்போ எதுக்கு சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு நேரடியாக பதில் சொல்லு. புனித் பிடிவாதமாக இருக்க அவனை ஆச்சரியமாக திரும்பி பார்த்த ஹரிஷ், பரவாயில்லையே, கொஞ்சம் புத்திசாலித்தனமாலாம் கொஸ்டின் கேட்குற என மறுபடியும் சிரித்தான். பாத்தியா, திரும்பவும் பேச்சை மாத்திர. அப்போ நீ செய்கிறது தப்புன்னு உனக்கே தோன்றதுனால தானே இப்படி பதில் சொல்ல முடியாமல் மழுப்புற? புனித் சொல்ல ஹரிஷ் அவனை நேருக்கு நேராக பார்த்தபடி திரும்பி நின்றார். இதை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி, உனக்கு புரிஞ்ச பாஷையிலேயே சொல்கிறேன். நீ கிராமம் தானே, கண்டிப்பாக விவசாயத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பயிரை வளர்க்கணுன்னா முதல்ல என்ன பண்ணுவேன்? நிலத்தில் விதை ஊனி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவேன். அதைத்தான் நான் முதல்ல செஞ்சேன். நல்லது செய்யணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கினேன். நிறைய ஆளுங்களையும் அதுக்காக சேர்த்தேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செடி வளரும்போது கூடவே சில களைங்களும் வளரும். சரி, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு பாவம் பார்த்து விட்டுட்டோன்னா அது கடைசியில் நாம் கஷ்டப்பட்டு வளர்த்த மொத்த நல்ல பயிர்களையும் வளர விடாமல் தடுத்துட்டு கடைசியில் அது மட்டுமே வளர்ந்து நிற்கும். இங்கேயும் அதுதான் நடந்துச்சு. இந்த கோதண்டராமன் செழியன் மாதிரி ஆளுங்களை இப்போ நாம் கண்டுக்காமல் விட்டோன்னா இவங்க பணத்தாசை காமிச்சு ஒன்று நல்லவங்களையும் கெட்டவங்களாக மாற்றிடுவாங்க, இல்லைனா தன்னோட வழியில் நிற்கிற நல்லவங்களை வளர விடாமல் அழிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம அமைப்போட நோக்கமே கேள்விக்குறியாயிடும். ஸோ நாம் முழுசாக நல்லது செய்யணும்னு இறங்கிட்டா இந்த மாதிரி கெட்ட கலைகளை தயவு தாட்சணியம் பார்க்காம பிடுங்கி தான் ஆகணும். ஹரிஷ் நீளமாக பேசி முடிக்க புனித்திற்கு புரிந்தது போல தான் இருந்தது. கொஞ்ச நேரம் யோசித்தவன், இவங்களை கொல்றதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு நீ போலீஸில் மாட்டி விட்டுருக்கலாமே. புனித் மீண்டும் கேட்க ஹரிஷ் அவனை மெச்சுதலாக பார்த்தான். இதுவரைக்கும் இவங்களால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க முன்னாடியே அதுக்கான ஜாமீனையும் ரெடியாக வச்சுருப்பானுங்க. ஸோ சில சமயங்களில் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதை நான் இன்றைக்கி சொன்னால் உனக்கு புரியாது. நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் பாரு, உனக்கே எல்லாம் தெளிவாக புரியும். ஹரிஷ் முடிவாய் சொல்ல அதற்கு மேல் கேட்க எதுவும் இல்லாததால் புனித் யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது ஸ்ரீதரும் மற்றவர்களும் வெளியில் வர, என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா என்று கேட்டான் ஹரிஷ். எஸ் மாஸ்டர் என்று அவர்கள் தலையசைக்க, ஒரு டைம் வீட்டை நல்லா செக் பண்ணிவிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தால் தடையுமே இல்லாமல் அழிச்சிருங்க. அப்புறம் மறக்காமல் இதை ரேடியன்ஸை சேர்ந்தவங்க தான் செஞ்சாங்கன்ற விஷயத்த பிஸ்னஸ் சர்க்கிள் ஃபுல்லாக பரவ விடுங்க ஹரிஷ் சொல்ல, அவன் சொன்னதன் லாஜிக் புரியாமல் மீண்டும் குழப்பத்துடன் பார்த்தான் புனித். அதை கேட்ட புனித் குழப்பத்துடன் அவனை பார்த்தான். ஸ்ரீதரும் மற்றவர்களும் ஹரிஷ் சொன்னதை செய்ய போக புனித்தை திரும்பி பார்த்த ஹரிஷ், என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், சரி கேளு என்றான். இல்லை, எனக்கு 2 டவுட் இருக்குது. செஞ்சது நாம தானே தெரியக்கூடாதுன்னு சொல்லி சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொன்னது ஓகே. ஆனால் இங்கே நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களாம் எப்படி நம்ம வரத்துக்கு முன்னாடியே காணாமல் போனாங்க என கேட்டான். ஓ, இதான் உன் டவுட்டா? அது ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸை நம்ம ஆள் ஒருத்தன் ஸ்ரீதர் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தான். அவன் நாம் வரத்துக்கு முன்னாடியே ட்ரிங்க்ஸில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்து தூங்க வச்சு எல்லாரையும் ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டான். அவன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாமளே உள்ளே வந்தோம். சரி, உன்னோட 2வது டவுட் என்ன? அங்கிருந்த கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டே சாவகாசமாக ஹரிஷ் கேட்க, நாம் செஞ்சது தெரியக்கூடாதுன்னு எல்லா ஆதாரத்தையும் அழிக்க சொல்லிட்டு அப்புறம் ரேடியன்ஸ் தான் செஞ்சாங்கன்னு நியூஸை பரப்பி விட சொல்கிறேன். இந்த 2ம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. நிஜமான குழப்பத்துடன் கேட்ட புனித்தை மீண்டும் ஒரு சின்ன சிரிப்புடன் பார்த்தான் ஹரிஷ்.
இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் நம்ம யாரோட முகமாவது பதிவாகி இருந்தால் தேவையில்லாமல் போலீஸ் கேஸ்னு பிரச்சனை வரும், அதனால் அழிக்க சொன்னேன். ஆனால் அட் த சேம் டைம் ரேடியன்ஸோட பலம் என்னன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அதை கேட்டு தப்பான வழியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வரணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க வருவாங்க. அதுக்காக தான் அப்படி செய்ய சொன்னேன். ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய புனித்திற்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. அடுத்த நாள் செழியனும் கோதண்டராமனும் அவர்கள் வீட்டில் பிணமாக கிடந்தது மும்பை பிஸ்னஸ் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதை செய்தது ரேடியன்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ற நியூஸும் காட்டுத்தீயை விட வேகமாக பரவ எல்லோரும் திகைத்து போனார்கள். அடுத்ததாக அவர்கள் எல்லோருடைய போன்களிலும் ஒரு குறிப்பிட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கப் போகும் மீட்டிங்கில் கலந்து கொள்ளச் சொல்லி ரேடியன்ஸ் பெயரில் மெசேஜ் வந்து விழ அது இன்னும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு என்ன செய்வதென்று பேசிக்கொள்ள செழியன் ஃபேமிலிக்கு நடந்தது தங்களுக்கு நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வதுதான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தனர். போலீஸுக்கு போனால் கோதண்டராமனுடன் சேர்ந்து தாங்கள் செய்த பிஸ்னஸ் டீலிங்களும் வெளியில் வந்துவிடும் என்பதால் எல்லோரும் அமைதியாக இருந்து கொண்டார்கள். அன்றைக்கு மாலை ஹோட்டல் ரூமில் ஹரிஷ் தயாராகி கொண்டிருக்க அங்கே வந்த புனித், என்ன போலாமா என ஆர்வமாக கேட்டான். உட்கார்ந்திருந்த ரோலிங் சேரில் அப்படியே சுழன்று திரும்பிய ஹரிஷ், இந்த மீட்டிங்க்கு எங்களை விட நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க போல, பட் ஐம் சாரி, உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறதா இல்லை என்றான். அதை கேட்டவுடனே முகம் சுருங்கி போன புனித், நீங்கள்லாம் அங்கே போகும்போது நான் ஏன் வரக்கூடாது என கடுப்புடன் கேட்டான். இவன் கேள்விக்கு பதில் சொல்லியே நான் ஒரு வழி ஆயிடுவேன் போலையே. இவன் எனக்கு அசிஸ்டண்ட்டா இல்லை நான் இவனுக்கு அசிஸ்டண்ட்டானே தெரியல. வேலியில் போகிற ஓனான்னு எடுத்து நாமளே காதுக்குள்ளே விட்டுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் என மனதிற்குள் புலம்பிய ஹரிஷ், ஏன்னா உங்கள் அப்பாவை எல்லாருக்கும் தெரியும், அதை வச்சு உன்னோட ஐடென்டிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, அது எங்களை தான் ரிஸ்கில் தள்ளும், அதனால தான் சொல்கிறேன், நீ இங்கே ரூம்லேயே இரு, நாங்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறோம் என்றான். அப்போ ஸ்ரீதர் பாரியோட ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்லையா? அவன் மீண்டும் பிடிவாதமாக நிற்க, அது பரவாயில்ல, நாம் எல்லாரும் முகமுடி போட்டுட்டு சுற்றினா எப்படி மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும்? நம்மளை ஏதோ முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க 6 பேரும் தான் நம்மளோட அடையாளம், அவங்களுக்கும் இது பெருமை தான், பட் உனக்கு அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோ என்ற ஹரிஷ் புனித் எவ்வளவு கேட்டும் அவனை அழைத்து செல்ல மறுத்து விட்டான். புனித்தை அடையாளம் கண்டுபிடித்து விட்டால் அவனை வைத்து தன்னிடம் வந்து விடுவார்கள் என்ற ஜாக்கிரதை உணர்வும் ஹரிஷ் அவனை அழைத்து செல்லாததற்கு இன்னொரு காரணமாக இருந்தது. அந்த மீட்டிங் ஹால் மொத்தமும் ஆட்களின் கூட்டத்தால் நிரம்பி இருக்க எல்லோரும் செழியனுக்கும் கோதண்டராமனுக்கும் நேர்ந்த கதியை பற்றி பேசிக் கொண்டு இருந்தார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.